கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரவு சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் மரங்கள் முறிந்து விழுந்து மின்கம்பங்கள் சேதமடைந்திருப்பதால் மலை கிராமங்கள் இருளில் முழுகின. இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஆனந்த் வழங்கலாம் கேட்கலாம். ஆனந்த், சீரான மின்சார விநியோகம் தொடங்க எப்போ வாய்ப்பு இருக்கு? வணக்கம் சாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அடிக்கடி பெய்து வந்த சாரல் மழை மற்றும் கனமழையானது மக்களுக்கு ஆறுதலை தந்து வந்த நிலையில் கடந்த சில தினங்களாக சாரல் மழையானது விட்டு விட்டு பெய்து வருகிறது. இதற்கிடையே இன்று குமரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் நேற்று எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து நேற்று குமரி மாவட்டத்தில் காலையில் இருந்து மாலை வரை சாரல் மழையானது விட்டு விட்டு பெய்து வந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு திடீரென கனமழையானது பெய்து கொட்டியது. அதே போல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மலையோர பகுதிகளான கடையாளமூடு, களியல், திருப்பரப்பு, குலசேகரம், திருநந்திக்கரை போன்ற இடங்களில் நேற்று காலை முதல் விட்டு விட்டு சாரல் மழை மற்றும் கனமழையானது பெய்து வந்தது. இந்த நிலையில் இரவு பல பகுதிகளில் சூறைக்காற்றுடன் மழை பெய்து வந்த நிலையில் பல இடங்களில் உள்ள ரப்பர், வாழை, தென்னை உள்ளிட்ட மரங்கள் சாய்ந்தன. மேலும் மின் கம்பங்களில் மரக்கிளைகள் முறிந்து விழுந்து பல பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டு இருளில் மூழ்கின. இந்த நிலையில் களியல் சந்திப்பில் மரம் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து மரங்களை அகற்றினர். இதேபோல் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்று காரணமாக முறிந்து விழுந்த மரங்கள் மற்றும் மின்கம்பங்களை தற்போது அகற்றி வருகின்றன. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.